இந்தாப்பா காஃபி. இத புடி. என்ன இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் மாமா வரல? அவர் எங்க சொல்ற மாதிரி செஞ்சிருக்காரு. சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. காலையிலேயே காஞ்சிபுரத்துக்கு வந்திருப்பாரு. லேட்டா வந்திருப்பாரு. அந்த வீட்டுக்கு வராம அப்படியே ஆபீஸ்க்கு போயிருப்பாரு. ஆபீஸ் போகட்டும், ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. சொல்லலாம் தான். ஆனா இந்த புருஷங்கிற பதவி அத பண்ண விடுமா? ஏ நீ வீட்ல சும்மா தானே இருப்ப, நான் வந்துட்டேனே இல்லையான்னு எனக்கு நீ ஃபோன் பண்ணி கேட்க மாட்டியான்னு என்னையே திரும்ப கேட்பாரு. என்னதான் குடும்பம் நடத்துறீங்களோ, எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஈகோ பிரச்சனை. எக்கடா கேட்டு போங்க, நான் கிளம்புறேன். ஏய் இங்க பாருடா, போகும்போது பார்த்து கார் ஓட்டிட்டு போ. கார்ல போகும்போது போன் வந்தா எடுத்தெல்லாம் பேசிடாத. ஏன்க்கா? ஐயோ இப்படிதான் கார்ல போகும்போது போன் பேசி மாதவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நானா கார் ஓட்ட போறேன், டிரைவர் தானே ஓட்ட போறான். நான் பின்னாடி உட்காந்துருப்பேன், போன் வந்தா எடுத்து பேச போறேன். ஐயோ அத மறந்துட்டேன்டா. நல்லா மறந்த. இந்த அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கும் கதை. இங்க பாரு, எதா மறந்தாலும் ஈவினிங் போய் ரிப்போர்ட் வாங்க மறந்துடாத, புரியுதா? இத புடி. ஆனா உங்க மாமா வருவாரா இல்லையான்னு தெரியலையடா. இங்க பாரு, மாமா வந்தா பாரு, இல்லன்னா எனக்கு போன் பண்ணு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிப்போர்ட் கொண்டு உங்க வீட்டுல தர சொல்றேன், புரியுதா? சரிடா. பாருக்கா, நம்ம முன்ன மாதிரி ஏழை கிடையாது, இப்போ ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரன். அந்த கெத்துல நீ இருக்கணும், புரியுதா? உன்னை யார் யாரெல்லாம் காலை வாரி விட்டாங்களோ இனிமே உன் காலில் வந்து விழுவாங்க. உன்னை யார் யாரெல்லாம் மிதிச்சாங்களோ இனிமே அவங்க உன்னை மதிப்பாங்க. அதை நீ மறந்துடாத, புரியுதா? நான் வரேன். அப்போ திவ்யா முடிவே பண்ணிட்டாளா? ஆமாங்க, அவ ராஜாவை வேணவே வேணாங்கிறா. அவங்க அம்மா கிட்ட விவாகரத்து பத்திரத்துலையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா. இதெல்லாம் பார்த்தா எங்க அம்மாவுக்கு நெஞ்சு வெளியே வந்திருக்கு. டிரைவர் வண்டியை நிறுத்துங்க. இங்கே எதுக்கு நிறுத்த சொல்றீங்க? தாகமா இருக்கு, இளநீர் சாப்பிடலாம் வாங்க. இதுதான் அம்மாவை பார்க்கும் அந்த லட்சணமா? கவிதா கூட பேசி சிரிச்சுட்டு நிக்கிற. அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா சொன்னதெல்லாம் கரெக்டு தான். எங்க அக்காவுக்கு துரோகம் பண்றியா ஒன்ன? சார் சார் கார் ரெடி சார், வாங்க சார் போலாம். நீங்க போங்க, வரேன். ஓகே. அத்தைய இந்த ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணிருக்கதா சொன்னாங்க. ஏன் அவங்கள நீ சாகடிச்சது பத்தாதா? இன்னும் உயிரோட இருக்காங்களா செத்தாங்களான்னு பார்க்க வந்தியா? திவ்யா என்ன இப்படி பேசுற? நான் ஏன் அவங்க சாகடிக்க போறேன்?
என்ன கொன்னுட்ட, என் எதிர்காலத்தை நாசம் பண்ணிட்ட, நான் வாழணுங்கிற எதிர்காலத்தை தீய வச்சு கொளுத்திட்டேன். அடுத்தது எங்க அம்மாவை கொல்றதுக்கு உங்க அம்மாவை அனுப்பியிருக்க, அவங்க உயிருக்கும் ஒலை வச்சுட்ட. இப்ப அவங்க சாக கிடக்குறாங்க. சந்தோஷமா, திருப்தியா? சி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? என்ன திவ்யா இப்படி இறக்கம் இல்லாம பேசுற? எப்பவுமே உன் குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிறவன். இப்ப கூட உன் மாதவனுக்கும் ரேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த விஷயத்துக்காக எல்லாருமே என்ன திட்டிங்க. ஆனா இப்ப அவங்க ஜாதகம் பொருந்தி வந்த உடனே உங்க அம்மா ஏத்துக்கலையா? இப்ப அவங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க. இந்த பாரு திவ்யா, நான் செய்யறத மேலோட்டமா பார்த்தா தப்பாதான் தெரியும். ஆனா எப்பவுமே அதுக்கு பின்னாடி ஒரு நல்லது இருக்கும் திவ்யா. நான் எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மனசுக்காரன். ஏய், உங்க அம்மாவை ஏவி விட்டு என்கிட்ட விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லிட்டு இப்போ நல்ல மாதிரி நடிக்கிறியா? ஐயோ ஐயோ ஐயோ, சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது திவ்யா. எங்க அம்மா 2-3 தடவை உங்க வீட்டுக்கு வந்து உன்னை எங்க வீட்டுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்துறதாவோ, இல்ல உங்ககிட்ட விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி தொந்தரவு படுத்துறதாவோ சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது திவ்யா. எங்க அம்மாவுக்கு யார் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாலும் கூட எனக்கு தெரியாது. சத்தியமா எனக்கு நம்பு திவ்யா. அது சரி, உனக்கு என்னதான் தெரியும்? விவாகரத்து பத்திரத்துல உங்க அம்மா என்கிட்ட கையெழுத்து வாங்க வந்ததும் தெரியாது. என்ன கல்யாணம் பண்ணிக்க இருந்த மாப்பிள்ளைய கடத்தி வச்சுக்கிட்டு நயவஞ்சகமா உன்னை வச்சு என் கழுத்துல தாலி கட்ட வச்சாங்களே, அதுவும் உனக்கு தெரியாது. உன் கழுத்துல தாலி கட்ட சமயத்துல கூட சத்தியமா இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த பார், கடுப்ப கலப்பாம மரியாதை எங்கேருந்து போயிடு. இந்த ஜென்மத்துல என் முகத்திலே முழிக்காத. உன்னை அவ்வளவு வெறுக்கிறேன் நானு. திவ்யா, உன்னோட விவாகரத்து லெட்டர் நான் பார்த்தேன். இதான் உன் முடிவா? எந்த பாவமும் எந்த தப்பும் செய்யாத என்ன வெறுத்து ஒதுக்குறியே, இது நியாயமா? நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன். உன்னை நான் நேசிக்கிறேன்ற ஒரே குற்றத்துக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துறாது திவ்யா. இந்த பார், நீ செத்து ஒழிஞ்சா எனக்கு நிம்மதி. அந்த அளவுக்கு நீ என் மனசு நோகடிச்சிருக்க. காலம் புற உன் கூட இருந்து கலர் புடவையை கட்டிக்கிறத விட நீ செத்ததுக்கு அப்புறம் வெள்ளை புடவையை கட்டிப்ப சந்தோஷமா. ஒரு பொண்ணு ஒருத்தரை வெறுக்கிறத இதை விட ஒரிக்கிற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? என்ன நீ உண்மையாவே நேசிக்கிறதா இருந்தா எனக்கு விவாகரத்து கொடு. என்னை விட்டு விலகி போ. எனக்கு நிரந்தர நிம்மதியை கொடு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். திவ்யா, மாமாப்ல திவ்யா என்ன சொல்லிட்டு போற பாருங்க. பார்த்தோம் மாப்ள, எல்லாத்தையும் பார்த்தோம். டேய் டேய் டேய், அழாதடா. டேய் அழாதடா, அழாதடா மாப்ள, அழாத. டேய் மாப்ள, உட்றா. உன்னை புரிஞ்சுக்காம உதாசீனப்படுத்தவங்களுக்காக நீ ஏன்டா தேவையில்லாம இவ்வளவு ஃபீலிங்கோட உட்காந்துருக்க? ஆமா ரசா, நீ வருத்தப்படாதயா. நீயும் திவ்யாவும் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான்
நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நானும் உன் மாமாவும் சேர்ந்து என்னென்னமோ தில்லுமுள்ளெல்லாம் பண்ணோம். எதுவும் பிரயோஜனம் இல்லாம முடிஞ்சு போச்சேப்பா. கெடுவான் கேடு நினைப்பான். முதல் கோணல் முற்றும் கோணல்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? நீங்க ஆரம்பத்தில் தப்பு பண்ணீங்க. அதான் என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. இவர் ஒருத்தர் படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கதை சொல்லிட்டு இருப்பாரு. சின்ன வயசுல இருந்தே திவ்யா மேல என் பிள்ளை எவ்வளவு ஆசை வச்சிருந்தான்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரிஞ்சு நீங்க என்ன பண்ணிய? அரிசி கடையே கதின்னு கடந்திய? இல்ல நம்ம பிள்ளை திவ்யா மேல ஆசை வச்சிருக்கானே, அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுப்போன்னு எடுத்தியலா? நாங்க ஏதோ கோல்மால் பண்ணி கல்யாணத்தை பண்ணி வச்சோம். எண்ணி எண்ணி சுட்டவனுக்கு எதுவும் இல்ல, எட்டி எட்டி பார்த்தவனுக்கு 8 பணியாரங்கிற கதையா? தூர நின்று அவளத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இப்ப கதை சொல்றீங்களோ கதை? ஏய், கேடு கட்ட காரியத்தை பண்றதை விட பண்ணாம இருக்கிறது எவ்வளவு மேலடி. முண்டை கண்ணு பெத்த பிள்ளைக்கு 2 கண்ணு நொண்ணுங்கிற மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப என்னாச்சு? அது விவாகரத்துல வந்து நிக்குது. அப்பா, அம்மாவையும் மாமாவையும் தப்பு சொல்லாதீங்க. அவங்க ஏதோ தில்லுமுள் பண்ணியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் நான் சந்தோஷமா இருக்கணும் தானே பண்ணாங்க. அவங்க 10 மாசம் பேசாம இருந்துட்டு திவ்யா கூட வாழாம திடீர்னு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் தப்பு சொல்றது என்னப்பா நியாயம்? என்னப்பா நீயே இப்படி சொல்ற? நேற்று ராத்திரி நல்லா யோசிச்சுட்டேன். நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். திவ்யாவை நான் டைவர்ஸ் பண்ண போறேன். சின்ன வயசுல இருந்து திவ்யா மேல நான் ஆசை வளர்த்துக்கிட்டேன். அவளை கல்யாணம் பண்ணா நானும் சந்தோஷமா இருப்பேன், அவளையும் சந்தோஷமா வச்சிருப்பேன் நம்பினேன். அதனாலதான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணேன். ஆனா திவ்யாவுக்கு என்ன பிடிக்கவே இல்லை. நான் எது செஞ்சாலும் அவளுக்கு தப்பாவே தெரியுது. நான் சொன்னது எல்லாமே அவளுக்கு பொய்யாதான் தெரியுது. நான் என்னதான் நல்லது பண்ணாலும் அவளுக்கு அது நல்லதாவே தெரியலப்பா. நான் அவளுக்காக அழகான செடி வளர்த்தேன். ஆனா அவ எனக்கு எதிரா அந்த செடியை தீக்க ஆடதான் வளர்த்திருந்தா. நான் என்ன செய்யறது? நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. இந்த பெட்ரூம்குள்ள நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தோம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மூடின கதவுக்குள்ள நானும் திவ்யாவும் சந்தோஷமா இருந்ததே கிடையாது. அவ என்ன சந்தோஷமா வச்சுக்கிட்டதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் எங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை 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 தான். என்ன ராசா சொல்ற நீ? ஆமாக்கா, மாப்பிள்ளைய திவ்யா எவ்வளவு அவமானப்படுத்திருக்கா. மாப்பிள்ள இருந்த இடத்துல வேற எந்த ஆம்பளையாவது இருந்திருந்தா கண்ணத்துல 4 அப்பி போடி வெளியிலன்னு துரத்திருப்பான். ஆனா மாப்பிள்ள தான் விரும்பிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவ்வளவே மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி புதைச்சிட்டான். திவ்யா ஒரு நாள் கூட மாப்பிள்ளைய புருஷனா ஏத்துக்கிட்டதே இல்ல, மதிச்சது கூட கிடையாதுக்கா. ஏய், என்னடா திடீர்னு என்னென்னமோ சொல்ற? அது வந்து மாமா, என் ராஜா, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க தானே நாங்க இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப எந்த தாயும் பிள்ளைட்ட கேட்க கூடாதுதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என் முன்னாடி தட்டுல திவ்யாவுக்கு ஊட்டி விடுறேன்னு சாப்பாடெல்லாம் போட்டு போனேன். எனக்கு தெரியாம எத்தனையோ நாள் பூ அல்வாலாம் வாங்கி கொடுத்துருக்கியப்பா. நான் ரூம கூட்ட வரும்போது எத்தனை நாள் பார்த்திருக்கேன். ஏன் ராசா, நீயும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிற மாதிரி அப்ப சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு தான் இருந்தீங்களா? அம்மா, என்ன மன்னிச்சிருமா. உன்னையும் அப்பாவையும் ஏமாத்துறதுக்காக நான் நாடகம் போட்டது. ஒரே தட்டில் சாப்பாடுலாம் போட்டேன். ஆனா உள்ள போய் நான் அவளுக்கு ஊட்டி விட்டதே இல்லை. ரூமுக்குள்ள அவ சாப்பாட்டை அவ சாப்பிட்டா,
என் பங்கு சாப்பாட்டை நான் தனியா சாப்பிட்டேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தத நான் கேட்டேனடா. ரூம்ல இருந்து வந்த ஆசையான வார்த்தைகள், சினுங்கல்கள் எல்லாமே திவ்யா பேசுனது இல்ல மாமா. திவ்யா குரல்ல மாப்பிள்ள பேசுனதுதான். ஏண்டா திருட்டு பையல, ஏண்டா இதெல்லாம் இவ்வளவு நாள் என்கிட்ட மறைச்ச? மாப்பிள்ள, திவ்யா குரல்ல கொஞ்சம் பேசி காட்டுறியா? அட விடுமாமா, அதுவா இப்ப பிரச்சனை? அம்மா, நீ கூட்டி போயிருக்கின பூவெல்லாம் நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்ததுனால கசங்கி விழுந்த பூ இல்லம்மா. அதெல்லாம் உதிர்ந்து விழுந்த என்னோட கனவு, என் சந்தோஷம், என்னோட ஆசை. ஏதோ ஒரு நம்பிக்கையோட ராத்திரி முழுக்க உயிரோட இருந்து காலையில செத்து போனேன் என் கனவுகளை தான் தினமும் நீ கூட்டி பெருக்கிருக்க. என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? என் வயிறெல்லாம் பத்தி எரியுது. ஒரு வீட்டுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஏண்டா என்கிட்ட மறைச்ச ராசா? என்னப்பா ராசா இது? எங்க சந்தோஷத்தை பத்தி நினைச்சுக்கிட்டு, திவ்யாவோட சந்தோஷத்தை பத்தி அக்கறைப்பட்டுக்கிட்டு இவ்வளவு நாள் நீ சந்தோஷமா இல்லையப்பா. அதனாலதான்ப்பா இதுக்கு மேல நான் அவளை கஷ்டப்படுத்த விரும்பல. திவ்யாவை நான் விட்டுறேன்ப்பா, அவளை நான் மறந்துடுறேன். ஏய், ஏன்டா இப்படிலாம் பேசுற? எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், வேதனையா தான் இருக்கு. அவளுக்கு என்னை விட்டு பிரிஞ்சாதான் சந்தோஷம்னு சொல்றா. இதெல்லாம் விதிப்பா. அவ சந்தோஷமா இருந்தாலே போதும். ஆனா எப்பவும் சேர்ந்து வாழ்ந்தாதான் சந்தோஷம் இல்லையே. சில சமயம் சில விஷயங்கள் பிரிஞ்சிருந்தாதான் அது உபயோகப்படும். இமையும் இமையும் சேர்ந்து இருந்தா பார்வை தெரியாதுப்பா, பிரிஞ்சிருந்தாதான் பார்க்கவே முடியும். சிறகுகள் சேர்ந்து இருந்தா தரையில தான் பறவைகள் எல்லாம் உட்காந்துருக்கும். சிறகுகள் விரிஞ்சாதான் வானத்துல பறக்க முடியும். நானும் திவ்யாவும் பிரியணும்னு விதி இருக்கு. அவளுக்கு என்னை விட்டு போனதான் சந்தோஷமா இருக்கும் போல இருக்குப்பா. அவ சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும்பா. டே மாப்பிள்ள, நீ யாருக்கும் எந்த தவறும் கெடுதலும் நினைக்காத வேண்டாம். ஆனா உன் மனசுக்கு போய் இப்படி எல்லாம் நடந்துருச்சேடா. இங்க பாருங்க, நான் திவ்யாவை டைவர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே இதுக்காக என்ன யாரும் தடுக்காதீங்க, தயவுசெய்து எதுவும் சொல்லாதீங்க. டே ராசா, கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி பாருப்பா. ராசா வேணாம், அம்மா ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அம்மாவை மன்னிச்சிருப்பா. இப்படி டைவர்ஸ் பத்திரத்துல காமிச்சு வரட்டினா அவ வீட்டுக்கு வந்துருவான்னு சும்மாதான் கொண்டு போய் கொடுத்தப்பா. ஆனா பிடிவாதமா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாலேப்பா. எனக்கு எல்லாம் தெரியுமா. நேத்து திவ்யாவை நான் ஆஸ்பத்திரியில பார்த்தேன். அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அதுவும் நல்லதுதாமா, நீ எதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க? நான் போய் வக்கீல பார்த்துட்டு அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். வேணாமியா, திவ்யாவை விட்டு பிரிஞ்சிடாதப்பா. இந்த டைவர்ஸ்லாம் நம்மளுக்கு வேணாமியா. இல்லம்மா, இனிமேல் இதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. எனக்கு அவ கூட சேர்ந்து வாழ்ந்ததான் சந்தோஷம். ஆனா அவளுக்கு என்ன பிரிஞ்சாதான் சந்தோஷமா இருக்கும்னு அவ சொல்றா. இப்ப கூட எனக்கு ஏன் சந்தோஷம் முக்கியம் இல்லம்மா, திவ்யா சந்தோஷம் தான் முக்கியம். அதனால நான் வக்கீல போய் பார்த்துட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். நீ எது சொல்லுடா. அம்மா, வக்கீல்கிட்ட காட்டுறதுக்கு இதோ திவ்யா எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் இருக்குல்ல, இதை அவர்கிட்ட காட்டினா வக்கீல் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாரு. ஐயோ வேணாம் ராசா, வேணாப்பா. ஐயோ இங்க பாரு, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காண்டி போயிட்டு இருக்கேன். இப்படி அழுதுட்டு இருக்காத, ஏதாச்சும் 4 வார்த்தை நல்லதா சொல்லுமா. என்னையா நல்ல வார்த்தை சொல்ல சொல்ற? போற காரியம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லணுமா, இல்ல நடக்க கூடாதுன்னு சொல்லணுமா? எது சொன்னாலும் தப்பா போயிருப்பேப்பா. என் பிள்ளை வாழ்க்கையில நானே மண்ணெளி போட்டுட்டேனே. நான் ஒரு பாவிங்க. என் பிள்ளை சின்ன வயசுல ஒரு ஊசி போட்டாலே தாகாம அழுவோம். அது எனக்கு தாங்க முடியாது. இப்ப அவன் வாழ்க்கை முடிஞ்சு போய் அழுகுறானே, நான் எங்க போய்
வாழுவேன். கும்பிடுற முருகனுக்கு என் மேல இறக்கமே இல்ல. என் பிள்ளை வாழ்க்கை நானே மண்ணெலி போட்டுட்டேனே. அவன் நல்லா இருக்கணும் தானே நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். அது அவன் வாழ்க்கையில மண்ணெலி போட்டுருச்சு. முருகா இத பாக்குறதுக்கு என்ன உயிரோட வச்சிருக்கேன். என் உசிரை எடுத்துரு முருகா. ராசா யாரசா ராசா என் பிள்ளை வாழ்க்கை போயிச்சு. என் பிள்ளை வாழ்க்கை வீணா போச்சு.